காவல்துறையில் புகார் கொடுக்க வருகிறவர்கள் இருந்து விசாரணை கைதிகள் இருந்து எப்படி நடத்துகிறாங்க, எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத, எந்த விதமான வசதி வாய்ப்புமே இல்லாத, பண வசதி இல்லாத ஒரு சாமானியனாக இருக்கக்கூடிய, செக்யூரிட்டி வேலை பார்க்கக்கூடிய, அதுவும் தற்காலிக பணியாளராக இருக்கக்கூடிய அஜித்குமார்ங்கிற இளைஞருக்கு காவல் நிலையத்தில் விசாரணைக்கு போய் அவரை மீட்டு கொண்டு வருவதற்கு ஆள் இல்லாத காரணத்தினால அவரை அடித்து துன்புறுத்தி ஏறத்தாழ கொலையும் செய்துட்டாங்க. ஆனால் காவல்துறையில் என்ன சொன்னாங்க, முதல் கட்டமாக அவருக்கு காக்கா வலிப்பு வந்து இறந்து விட்டாருன்ட்டாங்க, ஓடிட்டாரு, ஃபிக்ஸ் வந்து வந்துட்டாங்க. அவர் வந்து வேணும்னே வந்து அங்கே ஒழிச்சு வச்சிருக்கேன், இங்கே ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னார் என்றெல்லாம் அவங்க சொன்னாங்க. இது வரைக்குமே அந்த நகை காணாமல் போனது என்று அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த நகை இருக்கா இல்லையா, உண்மையிலேயே காணாமல் போச்சா போகலையா, இது வரைக்கும் அந்த முடிச்சு அவிழ்க்கப்படவே இல்லை. அப்போ இவரை எந்த அடிப்படையில் துன்புறுத்தினார்கள், எந்த அடிப்படையில் சித்திரவதை செய்தார்கள்?